நீங்க எவ்வளவு பெரிய ஆள்னு எனக்கு தெரியும் மாமா. அதனாலதான் அந்த மொட்டை கடிதாசி பத்தியோ அந்த பொண்ணு என்கிட்ட பேசுனதை பத்தியோ நான் பெருசு பண்ணிக்கல மாமா. உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ரொம்ப சந்தோஷம்மா. எத்தனை பேர் என்னை அழிக்கணும்னு நினைச்சாலும் என் மருமக அதை நம்ப மாட்டான்னு நினைக்கும் போது எனக்கு பெருமையா இருக்குமா. இது போதுமா எனக்கு? எஸ் பிரேம், என் ரூமுக்கு வாங்க. எஸ் சார், வரேன் சார். சார், அன்னைக்கு பாலுடைய ஒய்ஃபுக்கு வேலை பண்ணணும்னு கேட்டிருந்தீங்கல்ல, அவங்க பேர் என்ன? வசந்தி சார். வசந்தி, கரெக்ட். நான் நீங்க சொன்னதை யோசிச்சு பார்த்தேன். பாலு நம்ம கம்பெனிக்காக நல்லா உழைச்சிருக்காரு. அவரால் நம்ம கம்பெனிக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைச்சிருக்கு. எஸ் சார். போர்டு மீட்டிங்ல நானும் அவங்களுக்காக பேசி சிபாரிசு பண்ணியிருக்கேன். வசந்திக்கு வேலை கொடுக்க முடிவு பண்ணிட்டாங்க. சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நேற்று வரைக்கும் நம்ம எல்லாரும் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒருத்தரோட குடும்பம் கஷ்டப்பட்டு இருக்கே, அதை பார்த்து நம்மளால ஒன்றும் பண்ண முடியலன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன் சார். அதனால தான் அவங்களுக்காக உங்ககிட்ட வந்து வேலை கேட்டேன். சார், நீங்கள் மனிதாபிமானத்தோட நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நான் உடனே ஃபோன் பண்ணி அவங்களை வர சொல்கிறேன் சார். ஐ வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரிதிங் சார். அவங்களுக்கு என்ன போஸ்டிங் சார்? என்னுடைய டீமுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது, அதுக்கு தான் அவங்களை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி டிசைட் பண்ணிக்கலாம். நீங்கள் அவங்கள வர சொல்லுங்க, உடனே ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே சார், கண்டிப்பாக வர சொல்கிறேன் சார். தேங்க்யூ வெரி மச் சார். ஹலோ மேடம். சொல்லுங்க பிரேம். மேடம் எங்கே இருக்கீங்க? பசங்களோட ஸ்கூலுக்கு போயிட்டு இப்ப வீட்டுக்கு போறதுக்காக பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் மேடம். என்ன பிரேம்? உங்களுக்கு என் ஆஃபீஸ்லேயே வேலை தரத்துக்கு எம்டி ஒத்துக்கிட்டாரு. அப்படியா? ஆமாம் மேடம். உங்களுக்கு வேலை தரணும்னு நான் ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தேன். நான் எது கேட்டாலும் எம்டி மறுக்க மாட்டாரு. அதே மாதிரி உங்களுக்கு வேலை தர ஒத்துக்கிட்டாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரேம். அதுவும் என் புருஷன் வேலை செஞ்ச அதே கம்பெனில எனக்கு வேலை கிடைச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எம்டி இப்பதான் எனக்கு கூப்பிட்டு இந்த விஷயத்தையே சொன்னாரு. நீங்க உடனே ஆபீஸ்க்கு வரணுமே. இப்பவே வா. ஆமா மேடம், உங்களோட ரெஸ்யூம் எடுத்து வர சொன்னாரு. ஆனா பிரேம், இப்ப என்கிட்ட ரெஸ்யூம்லாம் எதுவுமே இல்லையே. ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம், நீங்க முதல்ல ஆஃபீஸ் வாங்க, நானே உங்களுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி தரேன். இமீடியட்டா அப்பாயின்ட் பண்ண சொல்லிட்டாரு. அதனால என்ன வேலை இருந்தாலும் அதை அப்புறமா பார்த்துக்கலாம். நீங்க உடனே ஆஃபீஸ்க்கு வாங்க, ரெஸ்யூம் ரெடி பண்றோம், எம்டியை பார்க்குறோம், ஜாப்ல ஜாயின் பண்றோம். சரி பிரேம், இப்பவே வந்துடுறேன். ஓகே மேடம், வாங்க. நான் 100 ரூபாய் பணம் கொடுத்தேன். பணத்தை வாங்கிட்டு இல்லைன்னு சொல்லி ஏமாத்துறீங்களா? பாருமா, இத்தனை பேர் வராங்க போறாங்க.